ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண்டையில் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாக்ஸ் மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அது வந்து கேப் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் டிசைனா ஃபுல்லாக கேப் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கோங்க. சென்டரில் லீவ் டிசைன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு லீவ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே டபுள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதில் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் பார்க்கலாம். இது வந்து சும்மா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்க்குறோம். சிம்பிள் டிசைன்ஸ் தான். அகைன் ஒரு டபுள் லைன்ஸ் போட்டுக்கணும். போட்டு அதில் லீவ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுலேயும் மேலே வரைஞ்ச மாதிரி லீவ்ஸ்லாம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கேப் இருக்க இடத்துல ஒரு ஸ்மால் லீவ்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் கேப்பில் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி டிசைன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதை ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வரைஞ்ச டிசைனுக்கு மேலே திக்காக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். இல்லைனா வந்து டிசைன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு திக்காக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹேண்டில் போடும்போதெல்லாம் அந்த சின்ன சின்ன கேப் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியும், கேப்பாக. அதனால் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி காட்டிட்டேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பைரல் டிசைன்ஸ் போட்டு அது மேலே பெட்டல்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி பண்ணுறோம். அதுக்கு மேலே இன்னொரு டபுள் பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கிற போகிறோம். அதுக்கு மேலேயே சென்டர் ஒரு பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு டபுள் பெட்டல்ஸ் போட போகிறோம். ஃப்ளார் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. மீதி இருக்க கேப்பில் ஒரு கமா டிசைன் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து லீவ்ஸ் வரைஞ்சிக்கணும். ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். கேப்பில் சர்க்கிள் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. லீவ்ஸு அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம். அவுட்லைன் கொடுத்துட்டு டார்க்காக கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் டிசைன் கமா டிசைன்ஸ் மாதிரி பிக் சைஸில் போட்டுக்கலாம். கமா டிசைன்ஸ்க்கு மேலே வந்து ஸ்பைரல் டிசைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. லீவ்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க. கீழே பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சின்ன
ஸ்பைரல் டிசைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே கபாங் லீவ் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. கேப்பில் இருக்க இடத்துலலாம் லீவ்ஸு சர்க்கிள் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். அப்புறம் திக்காக அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறோம். நான் ஷேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்பேஸ் இல்லாமல் ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஷேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாதிரி டிசைன் போட்டு ஃபில் பண்ணலாம். லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க. அது கீழே வந்து காம்பு மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு 2 லீவ்ஸை போட்டுட்டு அகைன் வந்து கீழே ஒரு சின்ன லோட்டஸ் வரைய போகிறோம். அதே மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டு சைடில் 2 லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஸ்பேஸ்லாம் ஒரு கமா டிசைன்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சர்க்கிள் கொடுத்துக்கிறோம். கேப் இருக்க இடத்துல சின்ன சின்ன லீவ்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஃப்ளார் டிசைன்ஸில் வந்து இது ஒரு 3 ஃப்ளார்ஸ் மாதிரி அடுக்கடுக்காக வர மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டு பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்பைரல் போட்டு பெட்டல்ஸ் போட்டு இன்னொரு ஃப்ளார் வந்து அதுக்கு மேலே சென்டரில் வர மாதிரி ஒரு ஃப்ளார் வரைஞ்சிக்கோங்க. ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி போட்டு பேலன்ஸ் எடுத்து இப்போ போல் கமா டிசைன் மாதிரி போட்டு ஒரு 2 லீஃப் மேலே கொடுத்துக்கிறோம். ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக இப்போ ஷேட் பண்ணிடலாம். மேலே ஒரு அவுட்லைன் டார்க்காக கொடுத்துட்டு, ஏன்னா அவுட்லைன் நம்ம கொடுக்கலன்னா ஃபுல் நம்ம டிசைன்ஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும், இல்லைனா டிசைன்ஸ் ஃபுல்லாக இதாகிடும். ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறோம். ஹம்ஸ் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கிராண்டாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக்காக இந்த சென்டர் பிளேஸில் வந்து இந்த மலையாள டிசைன்ஸை சென்டராக இந்த ரவுண்டு வச்சுட்டு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். மேலே இப்போது சின்னதாக ஹம்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே டாட் வச்சுட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.